வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம சூடான டாபிக்க பத்தி அலச போறோம். நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி மாநிலமே ஒருவித அரசியல் பரபரப்புல சிக்கி இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சோஷியல் மீடியாவிலையும் செய்திகளிலும் ஒரு மாபெரும் அரசியல் வதந்தி காட்டுத்தீயா பரவுச்சு. அது எங்க தொடங்குச்சு, எப்படி இவ்ளோ பெருசா வளர்ந்துச்சு, அதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் என்னென்ன, இதையெல்லாம் தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். திமுக அதிமுக கூட்டணி ஆட்சியா? இந்த கேள்வியை கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. அரசியல்ல எலியும் பூனையுமா ரெண்டு துருவங்களா இருக்கிற இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்குமா? இது கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கடந்த சில நாட்களா தமிழ்நாடு முழுக்கவும் எல்லார் மனசையும் குடைஞ்ச கேள்வி இதுதான். இப்படி ஒரு அதிர்ச்சியூட்டும் வதந்தி எப்படி திடீர்னு முளைச்சுது? சரி, இந்த வதந்தி முதல்ல எங்க இருந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு இப்போ பாப்போம். உங்களுக்கே தெரியும், 2026 தேர்தல்ல நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தங்களோட முதல் தேர்தல்லையே 108 இடங்கள்ல பிரம்மாண்டமா ஜெயிச்சாங்க. ஆனா 234 சீட் இருக்கிற நம்ம சட்டப்பேரவையில அவங்களுக்கு தனித்த ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. இந்த ஒரு சின்ன இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அரசியல் களத்துல ஒரு பெரிய வெற்றிடத்தையும் பலவிதமான வதந்திகளையும் உருவாக்க காரணமா அமைஞ்சது. சரியா இந்த நேரத்துல தான் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுல இப்படி செய்யாதீர்கள், அதாவது டோன்ட் டூ திஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் எந்த கட்சியும் நேரடியா குறிப்பிட்டு சொல்லல. ஆனா அவ்வளோதான், இந்த ஒரு ஒற்றை வாக்கியம் ஒட்டுமொத்த ஊடக உலகத்தையும் ஓ அப்போ ஏதோ சீக்ரெட் டீல் நடக்குதா அப்படின்னு யோசிக்க வச்சு ஒரு பெரிய வதந்திக்கு பிள்ளையார் சுழி போட்டுடுச்சு. இந்த சின்ன தீப்பொறி எப்படி காட்டுத்தீயா மாறி விவாதங்களா மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வாங்க. அந்த வீடியோ வெளியானதுமே சோஷியல் மீடியாலையும் குறிப்பா நார்த் இந்தியன் நியூஸ் சேனல்ஸையும் ஒரு பெரிய விவாதம் வெடிச்சது. அதாவது காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு மெகா திராவிட கூட்டணி உருவாக போதுனும், திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னு செய்திகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. நினைச்சு பாருங்க, விஷயம் ஒண்ணுதான், ஆனா அது பரவிய வேகம் இருக்கு, அது ரொம்ப அபாரமானது. நிலைமை கைமீறி போறத பார்த்த ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் பிபிசிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுல அவர் என்ன சொன்னார்னா, திரைக்கு பின்னால சில முயற்சிகள் நடந்தது உண்மைதான், ஆனா நான் எங்கேயும் கூட்டணி ஆட்சின்னு வெளிப்படையா சொல்லல அப்படின்னு தெளிவுபடுத்தினாரு. தான் அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் அந்த பதிவை போட்டதா சொன்னாரு. ஆனா என்ன பண்றது, அதுக்குள்ள வதந்தி ஊரெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும்போது திமுக அதிமுக தரப்புல என்ன ரியாக்ஷன், அத பாப்போம். ஆரம்பத்துல இந்த ரெண்டு கட்சிகளோட ரியாக்ஷனும் எப்படி கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சுன்னு கவனிங்க. ஒரு பக்கம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப தெளிவா தவகா ஆட்சி அமைக்கட்டும், நாங்க 6 மாசம் எந்த இடையூறும் பண்ணாம பொறுத்திருந்து பாக்குறோம் அப்படின்னு ஒரு அமைதியான நிலைப்பாட்டை எடுத்தார். இன்னொரு பக்கம் அதிமுக மூத்த தலைவர் செம்மலை எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்ல, அவரே கிங் அப்படின்னு கொஞ்சம் ஆக்ரோஷமா ஒரு கருத்தை வெளியிட்டார். இது ஊடகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொடுத்துச்சு. உடனே திமுக தரப்பு சும்மா இருப்பாங்களா? திமுக எம்பி கலாநிதி வீராசாமி அதிமுக மற்றும் பாஜக மேல நேரடியா ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. தவேக ஆட்சி அமைக்கிறத தடுக்க அதிமுக தான் பாஜகவை வற்புறுத்திட்டு இருக்கு, இது மக்கள் தீர்ப்பா அவமதிக்கிற செயல்னு பகிரங்கமா சொன்னாரு. அப்படியே இந்த வதந்தியோட திசைய திமுக திருப்பி விட்டு பந்த அதிமுக கோர்ட்டுக்குள்ளேயே வீசிட்டாங்க. திமுகவோட அதிகாரப்பூர்வ விளக்கம் என்னன்னா, செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை எந்த அடிப்படை அறமும் இல்லாம ஊடகங்கள் இப்படி ஒரு வதந்தியை பரப்புதா கடுமையா விமர்சிச்சார். அவங்க பாயிண்ட் என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலினுக்கு கிடைச்ச அந்த மாபெரும் அனுதாப அலையிலிருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்பவே இப்படி ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்படுதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. சரி, அதிமுக தரப்புல இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் இந்த வதந்திக்கெல்லாம் பதில் சொல்றது எங்களோட தரத்தையே குறைச்சிடும் அப்படின்னு முற்றிலுமா நிராகரிச்சிட்டாரு. இன்னொரு செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் ஒருபடி மேல போய் கொள்கை ரீதியா ரெண்டு துருவங்களா இருக்கிற திமுகவும் அதிமுகவும் இணையொன்னு மீடியா எப்படி இவ்வளவு ஈஸியா நம்புனாங்கன்னு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியை முன்வைத்தார். கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நியூட்ரலா இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணாவோட இந்த பாயிண்ட் நிஜமாவே ரொம்ப ஷார்ப்பானது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் உண்மையாவே சேர்ந்து ஆட்சி அமைச்சா அது அந்த ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு அரசியல் தற்கொலையா தான் முடியும். மக்கள் ஒட்டுமொத்தமா அதிருப்தி அடைஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல தவகேக்கு 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை கொடுத்துருவாங்கன்னு ரொம்ப பிராக்டிகலான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. நிபுணர்கள் அரசியல் கட்சிகளை மட்டும் எச்சரிக்கல, முக்கியமா ஊடகங்களையும் சேர்த்தே எச்சரிக்கிறாங்க. கட்சிக்குள்ள இருக்கிற சிலர் வேணும்னே கசிய விடுற சரிபார்க்கப்படாத தகவல்களை எல்லாம் உடனே பிரேக்கிங் நியூஸ்னு போடுறது அந்த மீடியாவோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாக்கிடும்னு ஆய்வாளர்கள் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அலசலோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். உண்மையாவே இந்த கூட்டணி சாத்தியமா? எண்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம். இந்த நம்பரை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 118.
234 சீட் இருக்கிற நம்ம சட்டப்பேரவையில தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் இதுதான். ஒருவேளை நடிகர் விஜய் அவரு ஜெயிச்ச 2 தொகுதியில ஒன்ன ராஜினாமா செஞ்சா இது 117 குறையலாம். ஆனா நம்ம டார்கெட் இதுதான். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற கூட்டணிகளோட உண்மையான பலத்தை மட்டும் பாருங்க. தாவவேகா மற்றும் காங்கிரஸ் சேர்ந்து 113 இடங்களோட மெஜாரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. திமுக கூட்டணி மொத்தம் 68 இடங்கள்லயும் அதிமுக கூட்டணி 53 இடங்கள்லயும் தான் இருக்காங்க. இந்த நம்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு திமுகவும் அதிமுகவும் அவங்க சொந்த சின்னத்துல ஜெயிச்ச எம்எல்ஏக்களை மட்டும் வச்சு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். திமுகவோட 59 இடங்களும் அதிமுகவோட 47 இடங்களும் சேர்ந்தா மொத்தம் 106 சீட்டு தான் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட அந்த மேஜிக் நம்பரான 118 தொடவே முடியாது. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்போ இந்த கற்பனை மெகா கூட்டணி உண்மையா ஆட்சி அமைக்கணும்னா என்ன நடக்கணும்? பாஜக, காங்கிரஸ் தவிர்த்து திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில இருக்கிற அத்தனை சின்ன கட்சிகளும் தங்களுக்குள்ள எந்த ஒரு சிறு மனக்கசப்பும் இல்லாம ஒன்னா சேரணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் 120 சீட் என்ற அந்த பெரும்பான்மையவே தொட முடியும். பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல இது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம்னு நீங்களே சொல்லுங்க. சோ இந்த எண்கள் மூலியமா திமுக அதிமுக கூட்டணிங்கிற வதந்திய நாம முழுமையா உடைச்சிட்டோம். ஆனா வதந்திகள் ஓய்ஞ்சாலும் அந்த ஒரு பிரம்மாண்டமான கேள்வி அப்படியே தான் இருக்கு. யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில தமிழ்நாட்டோட அடுத்த அரசியல் நகர்வு என்னவா இருக்கும்? அந்த மேஜிக் நம்பரை தொட்டு யார் அரியணையில உட்கார போறாங்க? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.